இங்க பாண்டி பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுல என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னு கேட்கும்போது நம்ம நிலம் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை கேளுங்கன்னு சொன்னதா உடனே நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா அவங்க நகை விஷயத்த சொன்னதுதான் உடனே அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா கோவப்படுவாங்க. ஏன்டா அவங்க அப்பா அம்மா பேசும்போது அந்த பொண்ணு கூட தானே இருந்துச்சு, ஏன் அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணியிருந்தானா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டு போயிருக்கீங்கல்ல, உங்க கூட சேர்ந்து அந்த பொண்ணு வந்துட வேண்டியதானே, மொத்தத்துல லவ்லாம் ஒன்றும் பண்ணல வேண்டாம் அப்படி இப்படின்னு பேசி சோழனும் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம நீங்க எங்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க இதுவரை எங்களுக்கு இன்னும் எதுவும் பண்ணது இல்லையே, வேலையை பார்த்துட்டு போறீங்களான்னு சொன்னதும் அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா கோவப்பட்டு போயிருவாங்க. அதே நேரம் பாண்டியும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொன்னதும் எல்லாருமே பாத்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க. இங்க வானதியும் பாத்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு தையா தையான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தம்பி பல்லவன் வந்து சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லும் போது நீ எதுக்கு பாத்துட்டு இருந்த, நீயும் கூட சேர்ந்து சிரிச்சல, பாண்டியும் சும்மா விளையாட்டுக்கு சிரிச்சோம் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்குவே அப்படி இப்படின்னு பேச உடனே வானதி பாத்தீங்கன்னா நான் தான் எல்லா எஃபர்ட்டும் போடுறேன், நீ எனக்காக ஒன்றும் பண்ண மாதிரி இல்லை, நீ உனக்கு எப்பவும் உன் குடும்பம் தான் முக்கியம், நீ உன் குடும்பத்தையே பாரு, இனிமேல் அந்த கடைக்கும் வர மாட்டேன் உன் காலும் எடுக்க மாட்டேன், நம்ம வானதி பாத்தீங்கன்னா கோவப்பட்டு அங்க இருந்து போயிருவாங்க. அதே நேரம் நம்ம நடேசனவங்களை பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து சுகமா உட்காந்துருக்கு, நம்ம நிலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிபி இருக்கு எதுக்காக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்க நேரம் சும்மா இருக்கியான்னு சொன்னதும் சோழன்னு பாத்தீங்கன்னா நிலாவை கூட்டிட்டு போயிருவாங்க.